பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ருசியான டேஸ்டான ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே பசியாக இருக்கும்போது என்னடா செய்யுதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்னா இது மெயின் டிஷ்ஷாக கூட மாறிடும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னு பார்த்துலாமா, ஒரு குட்டி குட்டி அப்பளத்தை எடுத்து அதை நல்ல எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து தனியாக வச்சு இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரொம்பவே சிம்பிள் தாங்க. காஞ்ச மிளகா, புளி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போட்டு நல்லா வறுவறுன்னு எடுத்துக்கணும். அதை நான் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்பவே எண்ணெயை நல்லா காய வச்சிட்டேன் போல நல்லா தகதகான காயிற எண்ணெயில் போட்ட உடனே நல்லாவே பொரிஞ்சிருச்சுங்க. வெங்காயத்தை போட்டு ஒரு 10 அடி தள்ளி தான் போய் நின்னா பாருங்களேன். அப்பவே கொஞ்சம் என் ஹஸ்பண்ட் கேட்டாரு, உனக்குலாம் சமைக்க தெரியுமா தெரியாதா, இப்படி போய் பயந்து நிற்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, என்னதான் நம்ம சமையல்ல புளியா இருந்தா காஞ்ச எண்ணெய்க்கு முன்னாடி நம்ம எல்லாருமே எளிதான்றது இங்க யாருக்குமே தெரியுது இல்லை. ஆனாலும் ஒண்ணுங்க, நான் அதெல்லாம் போட்டுட்டு கூட தைரியமா வந்து மறுபடியும் எடுத்தேன்னா பாருங்களேன், என்ன ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்தேன். அதுக்குள்ள வெங்காயம் எல்லாம் நல்லா பொன்னிறமா வந்துச்சுங்க. இப்போ நான் எடுத்த எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கருன்னு அரைச்சுங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா வந்து கொரகொரப்பா இருக்கணும், அப்பதான் வந்து அந்த டேஸ்ட் இருக்கும். அதை நான் அரைச்ச உடனே நல்லாவே சூப்பரான ஒரு ஸ்மெல் வந்தது பாருங்க. என் ஹஸ்பண்ட் பார்த்தவன்னு சொல்லிட்டாரு, ரொம்பவே நல்லா இருக்கு, எனக்கும் கொஞ்சம் கூட. அதுல நான் இந்த வறுத்து வச்சிருந்த அப்பளத்தையும் போட்டு வரைச்சதுனால இது அப்பள சட்னின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன, இதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுட்டு நல்லா சுட இருக்கிற சாப்பாடில் போட்டு சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்களா, கண்டிப்பாக பாராட்டு கிடைக்குதோ இல்லையோ ஹஸ்பண்டோட லவ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.